அந்த கேள்வி பாருங்க. அதுல கொஞ்சம் மின்கோப்பு சம்பந்தமான கேள்விகள். இது இந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடம் வந்து முடிச்சுட்டேன். நான் நீங்க பாஸ்ட் பேப்பரை செய்தீங்கன்னா நானும் செய்ய உங்களுக்கு சுகமா இருக்கு. சரிதானே? எனவே செய்கிறீர்கள். மிச்சாக்களும் தொழிற்படாம ஒன்றும் செய்யல. அதுல ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. நீங்கள் mg2+ இந்த மின்பா அழுத்தம், நியம மின்பா அழுத்தம் mg2+ இந்த தாழ்த்தல் அழுத்தம் வந்து பெறப்பட்டிருக்கு. ഇതിന്റെ சய 2.37 சொல்லி சய 2.37 வோல்ட். அதே போல PB2+ மின்பா அழுத்தமும் பெறப்பட்டிருக்கு. சய 0.126 வோல்ட் சொல்லி. சரிதான்? இது தொடர்பாக கொஞ்சம் கேள்விகள் தரப்பட்டிருக்கு. மேல சிரமத்துக்கு தரப்பட்டுள்ளது. 25 பாகை சியில் நியம நிபந்தனைகள் PB2+ PB solid மின்பாய் ஒன்று Mg2+ Mg மின்பாய் என்றும் அடங்கி இயங்குகின்ற மின்ரசாயன கலத்தின் மின்னியக்க விசையை கணிக்க சொல்லி. அப்ப சாதாரணமான ஒரு கேள்விதானே இது. இதுல எங்களுக்கு கஷ்டம் இல்லையே. இதுல யார் அனோட் யார் கேதோட்ன்றதை நீங்க முதலில் காணும். மின்ரசாயன தொடர்ல தாழ்த்தல் அழுத்தம் குறைந்த மின்வாய் அனோடாக இருக்கு. அதுல ஒட்சியேட் நடக்கும். ഇതിന്റെ தாழ்த்தல் அழுத்தம் 0.126. இதை நீங்க ஒரு தெற்காட்டின் தளத்துல காட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கு. 0 கீழே இருக்கிற 0.126, அது கீழே 2.37. அப்ப தாழ்த்தல் அழுத்தம் மிகவும் குறைஞ்ச மின்வாய் வந்து மெக்னீசியம் மின்வாய். மெக்னீசியம் மின்வாய் அனோடாக தொழிற்படும். ஈய மின்வாய் கதோடாக தொழிற்படும். முதலாவது கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 25 பாகை சியில நியம நிபந்தனையின் கீழ் மின்னியக்க விசை யாதென்று எழுதிக்கொள்ளுங்க. இந்த கலத்தின மின்னியக்க விசை யாதென்று கேட்டு முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, மேற்குறிப்பிட்ட மின்ரசாயன கலத்தை முறைப்படியான குறியீடுகளை பயன்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கலத்தின் IUPAC பேரிடு. முதலாவது கேள்வி ஈசெல் காண சொல்லி கேட்டு தரவிந்தளவு தான். இரண்டாவது கேள்வி கலக்குறியீடு. சரியா? முறைப்படியான கலக்குறியீடு கேட்டு. மூன்றாவது கேள்வி வந்து மேற்குறிப்பிட்ட மின்ரசாயன களத்தில் இருந்து மின்னோட்டம் ஒன்று புறப்பட்ட போது அனோட்டிலும் கதோட்டிலும் நடைபெறும் அரைக்கல தாக்கங்களுக்குரிய சமப்படுத்திய சமன்பாட்டை தர சொல்லி கேட்டு. அப்ப அரைக்கல தாக்கங்களே எடுத்து கேள்வியை தெளிவா பாருங்க. மின்னோட்டம் புறப்படும் போது அரைக்கல தாக்கங்களை தருகன்னு சொல்லி ஒரு எஸ்ஏ கேள்வியில கேட்கப்பட்ட கேள்விதான். சரியா? நோட் பண்ணுங்க பாருங்க.
சரிடா. இதுல வந்து நீங்கள் இனங்காண்றதான் முக்கியம். அனோட்டையும் கேதோட்டையும் வந்து இனங்காணும். இப்ப ஈசல் வந்து இதுல ஸ்டாண்டர்ட் தந்திருக்கு, நியம மின்வாரத்தான் ஸ்டாண்டர்ட் தந்திருக்கு. கேள்வியிலும் அப்படித்தான் கேட்கப்பட்டிருக்கு. 25 பாய்ஸ்ல நியம நிபந்தனைகளின் கீழ் மின்வாய் ஒன்று இயங்குகின்றது, மின்ரசாயன களத்தில் மின்னியக்க விசையை கணிக்கன்னு சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் ஸ்டாண்டர்ட் போடலாம். ஈசல் ஸ்டாண்டர்ட் போட்டு இ கேதோட் மைனஸ் இ அனோட், இ ஸ்டாண்டர்ட் கேதோட். சரி, அப்ப இ கேதோட் வந்து உங்களுக்கு 0.126 வோல்ட், கழிக்க போறோம் 0.237 வோல்ட். சரி, அப்ப உங்களுக்கு மைனஸ்ல பெரிய பெருமானம் வந்து கழிவிடப்படுறதால பிளஸ்ஸா மாறும். சரியா? எப்படியோ மின்னியக்க விசை, ஒரு கலத்தினுடைய மின்னியக்க விசை வந்து எப்போதும் அகவெப்பத்துக்குரியது பிளஸ்க்குரிய அழுத்தமாக காணப்படும். மேற்கூறிப்பட்ட மின்ரசாயன கலத்தை முறைப்படியான குறியீடுகளை பயன்படுத்தி எழுதுக என்று சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு முதல்ல வந்து இடது கை பக்கத்தில் எழுத வேண்டிய கல குறியீடு வந்து ஒட்சியேற்ற அரைக்கல தாக்கம். இடது கை பக்கத்துல ஒட்சியேற்ற அரைக்கல தாக்கம் எழுதணும். பழைய பாஸ் பேப்பர்கள்ல இருக்கிற ஸ்கீமுகளை நீங்கள் அவ்வளவுக்கு பார்க்காதீங்க. ஏனென்று சொன்னால் அந்த முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். சும்மா அவர்கள்ட்ட விடிய பார்த்தால் கொஸ்டின் மட்டும் போட்டிருப்பார்கள், செறிவுகள் எல்லாம் குறிப்பிடாது. இது கலக்குறியீடு வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டது. காலம் விதிமுறை மாறிக்கொண்டு போகும். அப்ப ஒட்சியேற்றப்படுற மின்வாய் மெக்னீசியம் மின்வாய். ஒட்சியேற்ற திசையில் எழுதப்படும் மெக்னீசியம் சொலிட் வந்து மெக்னீசியம் 2+ ஆகும். இது வந்து கரசல். இதனுடைய சரிவு ஒரு 3 டெசிமீட்டர் -3 என்று நாங்கள் போடலாம். என்னன்னா நியம அழுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இடையவத்தை தனி ஒரு நிலைக்குத்து கோட்டால பிரிக்கப்படும். இதுதானே? அப்ப மேற்குறிப்பிட்ட மின்ரசாயன கலத்தை முறைப்படியான குறியீடுகளை பயன்படுத்தி எழுது. இதுல என்ன இணைக்கப்படுதுன்னு சொல்லல, நீங்கள் செண்டத்தா ஒன்றை பயன்படுத்தலாம். உப்பு பாலம் பயன்படுத்துறாண்டால் முறைப்படியான நிலைக்குத்து கோடு, ஒரு சோடி நிலைக்குத்து கோடு. இங்க தாழ்த்தல் நடக்க போறது பிபி. ஆகவே பிபி வந்து தாழ்த்தல் திசையில் எழுதப்படும். 2+ கரசல் 1 மூல் டெசிமீட்டர் -3, ஒரு நிலைக்குத்து கோடு பிபி சொலிட். பிபி 2+ வந்து பிபி சொலிட்டாக தாழ்த்தப்படும். இடதுகை பக்கத்துல அனோட் அரைக்கலமும் வலதுகை பக்கத்துல கதோட் அரைக்கலமும் பேரிடப்படுது. ஒருவேளை நீங்கள் இதுல தொடர்ச்சியற்ற தனி கோடாலையும் வேறுபடுத்தலாம். என்றால் இது வந்து நுண்துளை பிரிப்பான் அப்படி இருந்தால் இப்படித்தான் இருக்க போகுது, அதையும் காட்டலாம். மேற்குறிப்பிட்ட மின்ரசாயன களத்திலிருந்து மின்னோட்டம் ஒன்று புறப்படும் போது, அப்ப ஒரு மின்கலம் வந்து மின்னோட்டம் புறப்படாத போது மின்வாய் தாக்கங்கள் சமநிலைக்குரியதாக இருக்கு. மின்கலத்துல மின்னோட்டம் புறப்படும் போது ஒரு திசைக்குரியதாகத்தான் ரசாயன தாக்கங்கள் இருக்கும். உங்களுக்கு அனோட் அரைக்கல தாக்கத்தை எழுத சொல்லி கேட்டால் நீங்கள் மெக்னீசியம் சொலிட் Mg2+ ஆக ஒட்சியேற்றப்படுகிற இந்த அரைக்கல தாக்கத்தை தனி ஒரு அம்புக்குறியால குறித்து காட்டப்படும். இல்லையென்றால் இது ரெட்டை அம்புக்குறி பயன்படுத்துகிறது. களத்துல மின்னோட்டம் செல்லைக்கு ஒரே திசையில தான் இந்த தாக்கம் நடக்கும். அப்ப இது அனோட் ஒட்சியேற்ற தாக்கம். அடுத்தது வந்து கதோட்ல வந்து தொடர்ச்சியாக தாழ்த்தல் நடக்கும். அப்ப தாழ்த்தல் தாக்கம் எழுது. பிபி சொலிட் வந்து உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் கலத்தாக்கத்தை கேட்டு கனோட்ல அரைக்கல தாக்கங்களை குறிக்க சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகள் எழுதுங்க. இதுல நீங்க கூட்டி எழுதினீங்கன்னு சொன்னா கலத்தாக்கம் வரும். அப்போ மெக்னீசியம் வந்து Pb2+ பகுதி அணில முக்கியம் தாழ்த்து தான் ஒட்சியேற்றப்படும். Pb வந்து Pb2+ Pb சொல்லிட்டாங்க.
அடுத்த அந்த எம்சிக்யூ பாருங்க, மின் வகுப்பு சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து போட்டிருந்தேன் நைட் 51வது கேள்வி எப்படி இருக்கு எம்சிக்யூல. சில நீர்க்கரசர்களின் மின்வகுப்பு பற்றி பின்வரும் கூற்றுகள் இது பொய்யானது என்று கேட்டிருக்கு. மின்வகுப்பு சம்பந்தமாக இருக்கு. சில நீர்க்கரசல்களின் மின் பகுப்பு பற்றி பொய்யானது. சில நீர்க்கரசல்களின் மின்வகுப்பு பற்றி பொய்யானது. இதுல முதலாவதாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து வரையறுத்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் விடுவிக்கப்படும் கட்மியத்தின் துணிவானது. வரையறுத்த நேரத்தில் விடுவிக்கப்படும் கட்மியத்தின் துணிவானது கட்மியம் நைட்ரேட் நீர்க்கரசலூடாக அனுப்பப்படும் மின்னோட்டத்திற்கு விகித சமன் என்று சொல்லி இருக்கு. ஹட்மியம் 2+ நீர்க்கரசலுக்கு ஊடாக செலுத்தப்படும் மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே அமுதினி? இந்த கூட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அமுதினி கூட்டு விளங்கினதா? சரி, திருப்பி சொல்றேன், கவனிங்க. இந்த கூட்டு சரியா? ஏன் சரியன்னு சொல்றீங்க? சரியண்டா இதுல ஒரு மின்னோட்டத்துக்கு நேர்வித சமன் என்று சொல்லி இருக்கு. நீங்க அதை கவனிக்கிறீங்களா? ஃபாரடேயின் முதலாவது மின்வகுப்பு விதி என்ன சொல்லுது? ஃபாரடேயின் முதலாவது மின்வகுப்பு விதி சொல்லுது மின் கணியத்துக்கு தான் நேர்வீத சமன் என்று சொல்லி. இந்த கூட்டு சரி என்று சொல்றீங்க. இந்த கூட்டு சரி, நான் இல்லை என்று சொல்ல. எப்ப இது சரி என்று சொல்லப்படலாம் என்றா இந்த மிச்ச கூட்டுகளை வாசிக்க உங்களுக்கு விளங்க. வெப்ப சரி என்று சொல்லப்படலாம். ஏன் இதை சரி என்று சொல்றோம்னு சொல்லி இப்பதாங்க ஃபாரடேயின் மின்வகுப்பு விதியில படிகிற திணிவு, கட்மியத்தின் திணிவு ஏற்ற மின்கணியத்துக்கு தான் நேர்வீத சமன் என்று சொல்லியிருக்கு. இது இதைத்தான் சொல்லு. ஆனால் இந்த கூட்டு வந்து ஐ நேர்வீத சமன் என்று சொல்லுது. சரியா? இதை நாங்கள் சரி என்று சொல்றதுக்கான உண்மையான காரணம் என்னென்றால், சொன்னா சரி, அது குட், சரி. உண்மையான காரணம் என்றால் வரையறுத்த நேரத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நேரம் வந்து மாறிலியாக இருக்கு. நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள் Q வந்து I/T, நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால Q நேர்வீத சமன் I. அப்ப M வந்து ஐக்கு நேர்வீத சமனாக இருக்கு. விளங்குதா சொல்றது? நேரம் வரையறுக்கப்படையல் என்று சொன்னால் படிகிறது நீங்க மின்னோட்டத்துக்கு நேர்வீத சமன் என்று சொல்லலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, 5 ஆம்பியர் மின்னோட்டத்தை 1 மணித்தியாலம் செலுத்தப்படுகிறதுனையும் அதே 5 ஆம்பியர் மின்னோட்டத்தை 2 மணித்தியாலம் செலுத்தப்படுகிறதுனையும் சமனம் இல்ல. I/T தான் M-க்கு நேர்வீத சமன். T ஒரு மாறிலியாக இருந்தால் M வந்து I-க்கு நேர்வீத சமன். சரியா? அமுதனி விளங்க நான் சொன்ன கதை. நேரம் வரையறுக்கப்பட்டது என்று சொன்னதால இந்த கூட்டு சரி இல்லையா? இந்த கூட்டு சரி இல்லையா? அப்ப முதலாவது கூட்டாதான் வரையறுத்த நேரத்தில் விடுவிக்கப்படும் கட்மியத்தின் திணிவானது கட்மியத்தினூடாக கரைசலூடாக அனுப்பப்படும் மின்னோட்டத்துக்கு விகித சமன். அப்ப நேரம் சமனாக இருக்கும் போது நீங்கள் மின்னோட்டத்தின் அளவு படிகிற திணிவுக்கு சமன். அதுக்கு காரணம் விதி. விதி இதுதான். விதி வந்து சொன்னது தான் Qவுக்கு தான் M நேர்வீத சமன் சொல்லி.
Q என்பது I into T க்கு சமன். அப்ப நேரம் ஒரு மாறிலியா இருந்தால் Q I க்கு நேர்விகித சமன். அப்ப சரி பாருங்க இரண்டாவது கூட்டுல பாருங்க இரண்டாவது கூட்டுல வரையறுத்த மின்னோட்டத்தினால் விடுவிக்கப்படும் செப்பின் திணிவானது வரையறுத்த மின்னோட்டத்தினால் விடுவிக்கப்படும் செப்பின் திணிவானது செப்பு நைட்ரேட் கரைசலூடாக மின்னோட்டம் அனுப்பப்படும் நேரத்திற்கு நேர்விகித சமன் சொல்லு இதை மறுதலையா சொல்லி இருக்கான் விதி ஒன்றுதான் M நேர்விகித சமன் Q Q சமன் I into T நேரம் மாறிலியா சாரி மின்னோட்டம் மாறிலியாக இருந்தால் Q நேர்விகித சமன் T ஆகவே M வந்து T க்கு நேர்விகித சமன் 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை ஒரு மணித்தியாலத்துக்கு செலுத்தேக்கப்படுகிற திணிவை விட 2 மணித்தியாலம் செலுத்தேக்க கூடுதலான திணிவு படிக்கும் மின்னோட்டம் மாறல என்றால் மின்னோட்டம் மாறினா அப்படி சொல்லலாம் அப்ப நாங்கள் மின்னோட்டத்தை 20 ஆம்பியரா மாத்தி போட்டு சொல்லலாம் அப்ப இந்த ரெண்டு கூட்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லி இருக்குது இந்த ரெண்டு கூட்டிலே விதி ஒன்றில சொல்லப்பட்ட விஷயம் தான் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு T மாறாமல் இருக்க மின்னோட்டத்துக்கு நேர்விகித சமன் மின்னோட்டம் மாறாமல் இருக்க Tக்கு நேர்விகித சமன் அப்ப முதலாவது கூட்டு ரெண்டும் சரி காரணம் வரையறுக்கப்பட்டிருக்கு மின்னோட்டமும் வெப்பநிலை வரையறுத்த மின்னோட்டத்தினால் விடுவிக்கப்படும் செப்பின் திணிவானது செப்பு நைட்ரேட் கரைசலூடாக மின்னோட்டம் அனுப்பப்படும் நேரத்திற்கு விகித சமன் அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் இப்ப அடுத்த கூட்ட பாருங்க மூன்றாவது கூட்டு பவசரணி என்ன பேர் ஆங்கிலத்துல வேறு எழுதினா தமிழ்ல வாசிக்க கஷ்டமா தான் இருக்கும் பவசரணி என்ன வாரிசு சத்தத்தை காணேன் அட்மிட் பண்ணிட்டீங்களா குட் மார்னிங் சவுண்ட காணேன் விளங்குதா நான் கேட்கிறேன் இப்ப பாருங்க மூன்றாவது கேள்வியை பாருங்க இப்படியே பாருங்க கேட்மியம் சல்பேட் செப்பு சல்பேட் ஆகியவற்றின் நீர்க்கரசலினூடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது அதாவது ஒரே அளவு கியூவை அனுப்பியக்குள்ள CuSO4க்களாலையும் CdSO4க்களாலையும் ஒரே அளவு மின்னேற்றத்தை அனுப்பும் போது ஒரே அளவு மின்னோட்டத்தை அனுப்பும் போது கேட்மியம் செப்பு ஆகியவற்றின் திணிவுகள் அம்மூலகத்தின் மூலர் திணிவுகளுக்கு விகித சமன் என்று சொல்லி இருக்கு இந்த கூட்டு சரியோ இல்லையோ சரி பைத்தியக்காரன் பிடியன் டிக் பண்ணி போட்டு கேள்விய போட்டுட்டு சரியோ பிள்ளையோண்டு வர கேட்டுக்கொண்டிருக்கான்னு அது நினைச்சு கொண்டிருக்கும் அப்படிதானே இரண்டாவது விதி என்ன சொல்லுது ஃபெரடே என்ற மின்போ புவியில இரண்டாவது விதி என்ன சொல்லுது ஏதாங்கஜி ஃபெரடே என்ற இரண்டாவது விதி என்ன சொல்லுது கட்டுப்படுது இல்லையா பேப்பர் இந்த மின்னோட்டம் என்ற கதைக்க கூடாது மின்கணியம் கியூக்கும் மின்னோட்டம் ஐயுக்கும் டி என்றது ஒரு பிரச்சனையா இருக்கும் சரியா என்ன சொல்றோம் ஒரே அளவு மின்கணியத்தை அனுப்பியிருக்க படிவடைகிற பதார்த்தத்தின் அளவு ரசாயன சமவெளவுக்கு அப்ப இங்க என்ன ஜாரண திணிவுக்கு நேர்விகித சமன் சொல்லி இருக்கு ஜாரண திணிவுகளும் விகித சமன் சொல்லி இருக்கு சரி ரசாயன சமவெளி ஜாரண திணிவுக்கு என்னண்டு வேறு அங்கதான் இருக்கு விஷயம் என்ன சொல்ல வரணும்
வலுவளவு ரெண்டு பேருக்கும் சமன். அது வலுவளவு ரெண்டு பேருக்கும் சமனா இருக்கிறனால முதல் ரெண்டு கூட்டு போலத்தான் இப்ப இந்த கூட்டும் அமைய போகுது. அவன் பரடேண்ட விதியின்படி இந்த படிகிற திணிவு வந்து ரசாயன சமவலுக்கு தான் சமன், நேர்வீத சமன். ஒரே அளவு மின்கணியத்தை செலுத்தக்குள்ள படிகிற திணிவு ரசாயன சமவலுக்கு தான் இப்ப சமனா இருக்க போகுது, நேர்வீத சமனா இருக்க போகுது. இங்க CD2+ இந்த வலுவளவு Cu2+ இந்த வலுவளவு, அதாவது வலுவளவு நான் இங்க குறிப்பிட தேவையான தாழ்த்துவருக்கு தேவையான இலத்திரண்ட மூல எண்ணிக்கை ரெண்டு பேருக்கும் சமனாக இருக்கிறதால M வந்து மூலர் திணிவுக்கு நேர்வீத சமனா இருக்கு. இது மாறும் சரியா, அதால இந்த கூட்டு சரி. இப்ப நாலாவது கூட்ட பாருங்க, அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நாலாவது கூட்டுல அதே விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. நாலாவது கூட்டிலையும் இந்த மூன்றாவது கூட்ட மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஆனா அங்க வலுவளவு சமனான கரைசல்கள் தரப்படவில்லை. வலுவளவு சமனான கரைசல்களை தெரியல. ஒன்று AgNO3 கரைசல் சொல்லி இருக்கு, இன்னொன்று HgSO4 கரைசல் சொல்லி இருக்கு, மற்றது FeCl3 கரைசல் சொல்லி. இப்ப நீங்கள் ஒரே அளவு மின்னோட்டத்தை செலுத்த போறீங்க வைப்போம். ஒரே அளவு மின்னோட்டத்தை செலுத்த போறீங்க. அப்ப AgNO3 கரைசல் Ag+ தான் இருக்கு. Ag+ வந்து ஒரு மூல் Ag+, ஒரு மூல் இலத்திரன், ஒரு மூல் Ag படி. ஆனால் Hg2+ அது ரெண்டு மூல் இலத்திரன் தான் Hg ஆக வீழ்வடிவம். Fe3+ மூன்று மூல பெற்றாதான் வீழ்வடிவாகும். சரியா, மூன்று மூல பெற்றாதான் அது வீழ்வடிவாகும். இப்ப நாங்கள் எல்லாருக்குள்ளையும் 3 ஃபரடே மின்கணியத்தை செலுத்துவோம். சரியா, 3 ஃபரடே மின்கணியத்தை செலுத்துவோம். 3 ஃபரடே மின்கணியத்தை செலுத்தினால் இங்க ஒரு மூல் வீழ்வடிவாகும். சரிதான், ஒரு மூல் வீழ்வடிவாகும். இங்க 2 ஃபரடே மின்கணியத்தை செலுத்தினாதான் இங்க ஒரு மூல் வீழ்வடிவாகும். இங்க ஒரு ஃபரடே மின்கணியத்தை செலுத்தினாதான் இங்க ஒரு மூல் வீழ்வடிவாகும். இப்ப எல்லாருக்குமே ஒரு ஃபரடே மின்கணியத்தை செலுத்தினால் ஒரே அளவு மின்கணி ஒரு ஃபரடே மின்கணியத்தை செலுத்தினால் இதுல ஒரு மூல் உள்ளொடி ஆகும், இதுல அரை மூல் உள்ளொடி ஆகும், இதுல 1/3 மூல் உள்ளொடி. அப்ப திணிவு என்பது மூலர மூலர் திணிவு, ഇതിന്റെ சாரண திணிவு, ഇതിന്റെ சாரண திணிவு, ഇതിന്റെ சாரண திணிவு. அப்ப படிகிற திணிவு சாரண திணிவுக்கு நேர்வீத சம்பந்தம் അതിന്റെ வலுவளவு மூலின் எண்ணிக்கைக்கு தொடர்பட்டிருக்கு. அப்ப மூன்றாவது கூட்டில சொல்லப்பட்ட அதே விஷயம்தான் நாலாவது கூட்டில சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அங்க வலுவளவு சமனான 2 கரைசல்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதால திணிவு மூல திணிவுக்கு வீத சமனாக இருக்கும். இங்க வலுவளவு வேறுபட்டிருக்கிறதால திணிவு மூலர் திணிவுக்கு நேர்சம். அதுதான் நாங்கள் ரசாயன சமவலுக்கு நேர்வீத சமன் சொல்லிக்கிறோம். அப்ப ரசாயன சமவலு என்பது என்ன? சாரண திணிவுகள் வலுவளவு. சரியா, அப்ப AgNO3, HgSO4, FeCl3 ஆகியவற்றின் நீர்க்கரசல்களின் ஊடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது, ஒரே அளவு மின்கணியத்தை அனுப்பும் போது விடுவிக்கப்படும் Ag, Hg, Fe ஆகிய திணிவுகள் அம்மூலகத்தின் மூலர் திணிவுகளுக்கு வீத சமன் சொன்னால் இப்ப பிழை. மூலர் திணிவுக்கு வீத சமன் இல்லை. இது இந்த இடத்துல நாங்க ரசாயன சமவலுன்னு சொல்றோம். ஆகவே நாலாவது கூட்டு பிழை. மூன்றாவது கூட்டு சரியா வாரதுக்கான அதோட வலுவளவு சமனா இருக்கிறதா. Ag2SO4, Cg2SO4 ஆகியவற்றின் நீர்க்கரசல்களின் ஊடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது Ag2SO4, Cg2SO4 ஆகியவற்றின் நீர்க்கரசல்களின் ஊடாக வரையறுத்த மின்கணியத்தை அனுப்பும் போது விடுவிக்கப்படும் Ag, Cg ஆகியவற்றின் திணிவுகள் அம்மூலகத்தின் ரசாயன சமவெளிகளுக்கு வீத சமனாகும் என்று சொல்லியிருக்கு. அஞ்சாவது விட்டு பெர்ஃபெக்டா தானே சொல்லியிருக்கு. இங்கேயும் திணிவு சமன மூலர் திணிவு கண்டாப்புல, ஆனா ரசாயன சமவெளி சொல்லி ரசாயன சமவெளி என்பது என்ன? திணிவின்கள் தேவையான இலத்திரங்கள்ட்ட மூல எண்ணிக்கை, மூலர் திணிவுகள் இலத்திரண்ட மூல எண்ணிக்கை. அவை அஞ்சாவது கூட்டம் வந்து சரியாக இருக்கு. சரியா, விளங்கி கொள்ளவும் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்க. ஒரு MCQ கேள்வியில 2 விதியை வச்சு இந்த மாதிரி விளையாடி இருக்காங்க.
அங்க முதல் கேட்ட எஸ்ஏ கேள்வியை பார்த்தா எஸ்ஏ கேள்வியில ஒரு விஷயமே இல்லை. எஸ்ஏ கேள்வியில ஒன்றும் இல்லை. எம்சிக்கு கேள்வியில எவ்வளவு விஷயம் எதிர்பார்த்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. 54 என்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி, கேள்வியப்பா. ஒரு கல குறியீடே தந்திருக்கு. set and solid, set and 2+ carousel, 1 mole decimeter -3. இங்க ஒரு தனித்த நிலைக்குத்து கோடு, தொடர்ச்சியற்ற கோடு தரப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் யார் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அகச்சுட்ட பூரணப்படுத்துறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சரி சரி, அப்ப இதுல வந்து என்ன மின்ரசாயன கலத்து கருது நியம நாக மின்வாயின் அழுத்தம் வந்து 0.76 வோல்ட். ஏஜி மின்வாயின் மின்வா அழுத்தம் 0.80 வோல்ட். சக 0.80 வோல்ட். மேலே குறிப்பிட்ட மின்ரசாயன களம் பற்றி பின்வரும் கூற்றுகளும் எது உண்மையானது என்று சொல்லி முதலாவது கலத்தின் மின்னியக்க விசை E வந்து சக 1.5 வோல்ட் என்று சொல்லி இருக்கு. சக 1.5 வோல்ட். இரண்டாவது புறச்சுற்றில இலத்திரன்கள் நாக மின்வாயிலிருந்து வெள்ளி மின்வாய்க்கு பாய்கின்றன என்று சொல்லி இருக்கு. அதாவது இங்க இருந்து இலத்திரன் பாய்தாக சொல்லி இருக்கு. புறச்சுற்றில இலத்திரன்கள் நாக மின்வாயிலிருந்து வெள்ளி மின்வாய்க்கு பாய்கின்றன. களம் தொழிற்படும் போது நாக மின்வாயில் ஒட்சியேற்றி நடைபெறுகின்றன சொல்லி இருக்கு. அப்ப உங்களுக்கு விளங்குதான். களம் தொழிற்படைக்கு நாக மின்வாயில ஒட்சியேற்றி நடைபெறுகிறது. களம் தொழிற்படும் போது வெள்ளி மின்வாயில் தாழ்த்தல் நடைபெறுகின்றன்னு சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். களம் தொழிற்படும் போது வெள்ளி மின்வாயின் துணிவு குறைகிறது என்று சொல்லி, அப்ப வெள்ளி மின்வாயில தாழ்த்தல் நடந்தால் துணிவுக்கு என்ன நடக்கும் சொல்லி உங்களுக்கு விளங்கும். சரிதான், இதை பார்த்துக்கொள்ளுங்க.